டெல்லி செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 18 திருதிச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நீடிப்பதால் டெல்லி மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று மாலை 6 மணி முதல் டெல்லியில் உள்ள அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து மெட்ரோ ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில் நிலையங்களில் சந்தேகத்திற்கு உரிய விதத்தில் பொருட்கள் கிடந்தால் உடனே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்திய மிராஜ் போர் விமானத்தின் நினைவாக ராஜஸ்தானில் அஜ்மீர் நகரில் பிறந்த ஒரு குழந்தைக்கு அதன் பெற்றோர் மிராஜ் என பெயரிட்டுள்ளனர். குழந்தையின் தந்தை ரத்தோர் கூறும்பொழுது, எதிர்காலத்தில் மிராஜ் ரத்தோர் ராணுவத்தில் சேர்ந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் முற்றியுள்ளதை அடுத்து பெங்களூரு இந்திரா காந்தி நகரில் உள்ள கராச்சி பேக்கரி நிறுவனத்துக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நகரமான கராச்சி என்ற பெயரில் பேக்கரி இயங்குவதால் அப்பெயரை மாற்ற வேண்டுமென நிறுவன மேலாளருக்கு தொலைபேசி மூலம் விக்கி ஷெட்டி என்ற நபர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். தொலைபேசி எண்ணை பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து கடந்த வாரம் இதே கராச்சி பேக்கரி மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார். திருப்பூர், கோவை, ஈரோடு மாவட்ட மக்களின் 60 ஆண்டு கால போராட்டம் காரணமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு தமிழக அரசு 1532 கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபெறவுள்ளது. மேலும் திருப்பூரில் 6000 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தேமுதிக அதிமுகவோடு சேர்ந்தால் அவர்களுக்கு நல்லது என்றும், அப்படி இணைந்தால் மக்கள் கூட்டணியாக அமையும் என்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய கடம்பூர் ராஜு, திமுக நடத்தும் கிராம சபை கூட்டம் அக்கட்சியின் கிளை செயலாளர்கள் கூட்டம் என்றும் விமர்சித்தார். ஒரு வடிவல் ஒரு படத்தில் சொல்லுவான், நான் ரவுடியா ஜெயிலுக்கு போடுற மாதிரி நானும் அந்த கூட்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பேன். அவங்க கூப்பிட்டு இருக்கையை ஒட்டிட்டு உனக்கு ஏதாவது ஒன்று தருவோம், அது ஒன்று கூட தாராங்களா, கடைசியில் அத்து விட்டுருவாங்களா தெரியல. கடைசியில் கேராட்டில் விட்டாலும் விட்டுருவாங்க. அது பக்கம் அதுவும் நடந்துடக்கூடாது. அதான் ஒரே வாரத்தில் அண்ணன் வைக்கோ போகிறோம், எப்படி இருந்த வைக்கோ இப்படி ஆயிட்டாங்கன்னு தான் நாங்கள் வருத்தப்படுறோம். விஜயகாந்துக்கு தேமுதிகவுக்கு நேரம் நல்லா இருந்தால் அண்ணாதிமுகவுடன் சேர்ந்தா உங்களுக்கு நல்லது. ஆறுமுகசாமி ஆணையம் முன்பு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்று ஆஜராக வாய்ப்பில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சசிகலா தரப்பு வழக்கறிஞரின் குறுக்கு விசாரணைக்காக இன்று ஓ பன்னீர்செல்வம் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் டெல்லியில் ஆஜராக வேண்டியுள்ளதால் ஓ பன்னீர்செல்வத்தை மற்றொரு நாள் குறுக்கு விசாரணை செய்ய சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்ததாகவும், அதனால் ஓ பன்னீர்செல்வம் என்று ஆஜராக வாய்ப்பில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரிய அப்பல்லோ மருத்துவர்களின் கோரிக்கையை ஆணையம் நிராகரித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க உத்தரவிடக் கோரி வேதாந்தா குழுமம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிறுத்தி வைத்ததை அடுத்து வேதாந்தா குழுமம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க முடியாது என்றதோடு உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு வேதாந்தா குழுமத்திற்கு அறிவுறுத்தியது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேதாந்தா குழுமம் தொடர்ந்த வழக்கில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடி தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிறப்பித்த உத்தரவு சட்ட விரோதமானது என்றும், எனவே அதனை ரத்து செய்து ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நாட்டுப்பற்றுள்ள மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணியை ஆதரியுங்கள் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மக்கள் நலனில் அக்கறையுள்ள மக்கள் நல கூட்டணியான தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றார். எதிரி நாடுகள் இந்தியாவை கண்டு பயப்படுகிறது என்றும், அதற்கு காரணம் மோடி என்றும் கூறினார். மோடி கண்ணசித்தால் 1 மணி நேரத்தில் பாகிஸ்தான் இருக்காது. இந்த விஷயத்தில் அண்ணாதிமுக தொண்டர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதி மக்களும் ஒவ்வொரு இளைஞரும் மோடியுடைய கரத்தை வலுவாக்குவதற்கு தயாராயிருக்கிறான். தொடர்ந்து பேசிய அவர், மதங்கொண்ட யானையாக திமுக எதிர்த்து வந்தால் அதிமுக சினங்கொண்ட சிங்கமாக எதிர்க்கும் என்று கூறினார். அதிமுக தொண்டனை எதிர்த்து திமுக கூட்டணி மதங்கொண்ட யானையாக வெளியேறி வந்தால்
அதை சினம் கொண்ட சிங்களவர்கள் என்று எதிர்த்து தாக்கி அடித்து தோன்றுகின்ற கூட்டம் அதிமுக கூட்டம். 6 ஆதிதிராவிடர் இனப்பிரிவுகளை ஒன்றாக இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்வது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்காக குழு அமைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். IAS அதிகாரி ஹன்ஸ்ராஜ் வர்மா தலைமையிலான இந்த குழுவின் அறிக்கை கிடைத்ததும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். ஆதிதிராவிடர் இனப்பிரிவுகளில் உள்ள குடும்பன், பண்ணாடி, காலாடி, கடையன், தேவேந்திரகுலத்தான், பள்ளன் ஆகிய 6 பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பாஜக ஆட்சியில் புல்வாமா தாக்குதலுக்கு முன்பு தீவிரவாத தாக்குதலே நடைபெறவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பச்சை பொய்யை கூறியிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற அரசியல் எழுச்சி மாநாட்டில் பேசிய அவர் புல்வாமா தாக்குதல் விவகாரத்தில் மத்திய அரசை விமர்சித்தார். அந்த பச்சை பொய்யை சொல்லியிருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். 2014ஆம் ஆண்டு உரியில ராணுவ முகாம் மீது தீவிரவாதம் நடத்திய தாக்குதலில் 9 ராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு பாமேரில் நடந்த தாக்குதலில் CRPF 2 வீரர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள். இப்பொழுது 44 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அதில் 2 பேர் நம்முடைய தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள். அரசியல் எழுச்சி மாநாட்டில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேராசிரியை நிர்மலாதேவி விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறியுள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்ற விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்துள்ளது. மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரி பேராசிரியை நிர்மலாதேவிக்கு ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 3 பேரை மட்டுமே விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஓராண்டு ஆகியும் இன்னும் நிர்மலாதேவிக்கு ஜாமீன் வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பினர். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானத்தின் அறிக்கை முடிவு குறித்தும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை மார்ச் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தேமுதிக வருகைக்காகவே திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் தாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று சிபிஐ மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் நல்லதுதான் என்றும் அதிமுக பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் விமர்சித்தார். மேலும் மகத்தான திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோடைக்காலம் தொடங்கிய சில நாட்களிலேயே சேலத்தில் வெயில் 100 டிகிரியை தொட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முழுவதும் சேலத்தில் நல்ல குளிர் இருந்த நிலையில் தற்போது பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் இனி வரப்போகும் நாட்களில் வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நண்பகலில் மக்கள் நடமாட்டம் குறைந்தே காணப்படுகிறது. சென்னையில் 10க்கும் மேற்பட்ட BPOக்களை நடத்தி மோசடியில் ஈடுபட்ட கும்பலை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். 300க்கும் மேற்பட்ட டெலிகாலர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்கள் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு கடன் பெற்று தருவதாக கூறி சிலர் 50 கோடி ரூபாய் வரை மோசடி செய்து வருவதாக வந்த புகாரை தொடர்ந்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து உமாபதி, சீதா, சதீஷ் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட கும்பல் பிடிபட்டுள்ளது. அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் மோசடி கும்பலின் தலைவராக செயல்பட்டு வரும் நபர் வெளிநாட்டில் இருப்பது தெரிய வந்துள்ளது. அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள நல்லம்பள்ளி அருகே 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சென்னையைச் சேர்ந்த 3 பேர் படுகாயங்களுடன் அனந்தபூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராயதுர்கம் நகராட்சியில் ஆணையராக பணியாற்றி வரும் இப்ராஹிம் தேர்தல் பணிக்காக சென்றுவிட்டு நள்ளிரவு திரும்பிய போது சென்னையிலிருந்து அனந்தபூர் சென்ற கார் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதியது. இதில் இப்ராஹிம் உள்ளிட்ட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே டாப்ஸ்லிப் வனப்பகுதியில் பிடித்த காட்டுத்தீ அணைக்கப்பட்டது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் கோடைகாலம் காரணமாக வறட்சி ஏற்பட்டு மரங்கள் காய்ந்து போய் உள்ளன. இந்நிலையில் டாப்ஸ்லிப் வனப்பகுதிக்கு உட்பட்ட கொழுமலை அடிவார பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. வனத்துறையினர் மலைவாழ் மக்கள் உதவியுடன் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஏராளமான மரங்கள் தீயில் கருகின. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியிலிருந்து
துணைவேந்தர் சூரப்பா விலகியதால் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சூரப்பாவின் விலகலுக்கான காரணம் தெரியவில்லை என்றார். நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அவர்களை அரசானது நீக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கேட்பது எந்த காரணத்திற்காக அவர் ராஜினாமா செய்தார் என்ற கேள்வி என்னிடம் கேட்கிறீர்கள். என்ன காரணத்திற்காக அவர் ராஜினாமா செய்தார் என்பது எனக்கு தெரியவில்லை. சேர்க்கையில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இன்றைக்கு மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பது அரசுடைய கொள்கை. அமெரிக்காவின் விஸ்கான்சினில் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்ற 130 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதில் 70 பேர் காயமடைந்தனர். ஒருவர் உயிரிழந்தார். பனிப்பொழிவு அதிகமாக உள்ள நிலையில் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. கடுமையான போராட்டத்திற்கு பின்பு சேதமடைந்த வாகனங்கள் அகற்றப்பட்டன.